வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு ராமர்ஷா vlog. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டின்னர் தான் பார்க்க போகிறோம். அது என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பரோட்டா தான் பார்க்க போகிறோம். பன்னீர் சீஸ் பரோட்டா தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வந்து ஒரு ஈவினிங் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈவினிங் vlogல நைட் vlog இது 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி, நீங்கள் வந்து பயங்கர ஒர்க்கு மார்னிங்லேருந்தே அப்படி இப்படி போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனோம். ஸோ அதனால தான் பயங்கர டயர்டு இன்னைக்கு. பட் வந்து ரொம்ப நாளாக வீடியோ நம்ம போடவே இல்லை. சரி, இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு vlog எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அங்கே கண்டினியூஸாக நமக்கு ஒர்க் இருந்தது, இங்கேயும் ஒர்க் இருந்தது. இப்போ யோகனை பார்த்துக்கிட்டே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. ஒரு நைட்டுனா இப்போ ஒரே இதுவாயிடுவார், எல்லாரும் கூட சுற்றி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அவர். ஏன்னா நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் 2 பேருமே ஒர்க்கில் இருப்போம். அம்மாவும் ஒர்க்கில் இருப்பாங்க, எல்லாருமே பாட்டி தான் வந்து பார்த்துக்கிறாங்க. அங்கே இருக்காங்க ஆயா, ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. வந்து நைட்டு வந்து எல்லாருமே வந்து அவங்க கூட இருக்கணும்னு யோசிப்போம். சரி, இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் விட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீக்காக வந்து நாங்கள் இன்றைக்கி வேறு ஒரு இது பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து அவங்க ஆன்லைன் கிளாஸ் இதில் இருக்கனால சரி அவங்க கூட இன்னொரு நாள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஸ்ரீயோடைய ஆன்லைன் கிளாஸ் இதுதான், பான்சு மேத் ஆன்லைன் கிளாஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் யூகேஜிலேருந்து 9th கிரேடு வரைக்கும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இவங்க வந்து 1-on-1 செஷன் வந்து இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஜாலியாக அட்டன் பண்ணுவாங்க, லேர்ன் பண்ண மாதிரியே இருக்காது, ரொம்ப ஜாலியாக அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்க கற்றுக்குறாங்க எல்லா விஷயத்தையுமே. ஸோ இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீயோடைய மேக்ஸ் ஸ்கில் ஆகட்டும், அவங்களுடைய கவுண்டிங் எல்லாமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த கிளாஸஸை யார் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நீலகண்ட பானு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர். அவர் பிளான் பண்ண கிளாஸஸ், அவருடைய இன்ட்ரோடியூஸ் பண்ண கிளாஸஸ், அவங்களுடைய டியூட்டர்ஸ் தான் வந்து இந்த கிளாஸஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும். 2 more questions. Yes, ma'am. Time I will give you 3 numbers. Fine? Okay, ma'am. ஸோ இந்த பேங்க் ஆன்லைன் கிளாஸ் லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸஸ்மே கொடுக்குறாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் எங்கே இருந்து வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். இந்தியாவில் மட்டும் இல்லை, ஃபாரினில் இருந்தீங்கன்னா, எந்த கண்ட்ரியில் இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஆன்லைன் மேத் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பான்சு ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து கேம் ப்ளே பண்ணிக்கிட்டே அவங்க வந்து மேத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தராங்க. பான்சு படி என்ரோல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆக்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஐ டூல்மே கொடுத்துருக்காங்க. கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறத வந்து நம்ம குயிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐ சேட் பாக்ஸில் நம்ம போட்டோம் அப்படின்னா டீச்சர் எப்படி சொல்லித்தராங்களோ அது அதே மாதிரியே ஏஐ வந்து நமக்கு வந்து சொல்லும். ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த 1 hour கிளாஸஸ் முடிச்சு நம்ம ட்ரைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பன்னீர் பரோட்டாவா? பன்னீர் பரோட்டா தான் நம்ம பண்ண போகிறோம். பன்னீர் சீஸ் பரோட்டா தான் பண்ண போகிறோம். நான் வந்து இது மாவு வந்து பிணைஞ்சு வச்சிட்டேன் முன்னாடியே. கோதுமை மாவு தான் இது. நம்ம சப்பாத்திக்கு பரட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிணைஞ்சு வச்சாச்சு. இது வந்து 4 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எல்லாமே போட்டுட்டு சீஸ் திருவி போட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து கரம் மசாலா. எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். அப்படியே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக வதங்க வேண்டாம், ஒரு அரை வேக்காடு வந்து வதங்கினா போதும். ஏன்னா இப்போ நம்ம பன்னீர் வச்சுட்டு பன்னீர் திருவி போட்டுட்டு நம்ம சப்பாத்தியில் வச்சு மறுபடியும் வேக தான் விட போகிறோம். அதனால் பாதி வெந்தால் போதும். இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீரை வந்து திருவி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் பன்னீர் வந்து வாங்கி வச்சுருக்கோம். இதை நம்ம நல்லா திருவி வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இப்போ எடுத்து பன்னீரில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க இல்லையா, இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த கருவேப்பிலை திருவி கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கேன். மறுபடியும் எடுத்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நிறைய மாவு எடுக்கணும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு மாவு எடுத்து வச்சுட்டு திரட்டி எடுத்துப்போம். நம்ம எல்லா சைடுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு சைடு திக்காக ஒரு சைடு மெலிசா அப்படி இருக்கக்கூடாது. இப்போ திரட்டிட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்டஃப்பை வந்து எடுத்து இதில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வச்சுப்போம். அதுக்கு மேலே சீஸ் வந்து
இப்படி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து சீஸை வந்து திருவி போட்டுப்போம். மறுபடியும் நம்ம திரட்டணும். இது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே பால் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் திரட்டணும். இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கல் அங்கே வச்சுருக்கேன். கல் காஞ்சிட்ருக்கு. லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த திரட்டி வச்ச பரோட்டாவை போட்டுக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஹைலியும் சிம்லேயும் வச்சு நம்ம வந்து வேக விடணும். ஹைலியே இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா அப்படியே தீயதான் செய்யும். இதுவாகாது, வேகாது. கொஞ்ச நேரம் ஹையில் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். சரி, சூரத் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவில் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ வீட்டில் பண்ணதுனால கோதுமையில் பண்ணுறோம். ஆமாம். ஆனால் அவங்க வந்து நிறைய ஸ்டஃப் வைப்பாங்க உள்ள. அது மாதிரி மிக்சிங் நிறைய வைப்பாங்க. அதில் வெஜிடபிள்ஸ் கூட போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை பட்டர் போடுறவங்க பட்டரும் போட்டுக்கலாம். நெய் போடுறவங்க நெய்யும் போட்டுக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குமோ அது கூட போட்டுக்கலாம். நான் வந்து நெய் போடுறேன். இப்போது அப்படியே பொறுமையாக வேக விட்டு எடுத்துக்கலாம். எல்லா சைடுமே வந்துட்டு நல்லா வேகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பரோட்டா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து தயிர் தான் பண்ண போகிறோம். அது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தயிர் வந்து தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு நல்லா. இப்போ கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு நல்லா. இந்த மிளகாத்தூள் வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இதுவாகட்டும், கொதிக்கட்டும். ஒரு 100 ml வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா பீட் பண்ணிப்போம். பீட் பண்ணி வச்சுருக்க இந்த தயிரை வந்து இந்த மிளகாத்தூளில் ஊற்றிடலாம். கொதிச்சு இருக்க மிளகாத்தூளில் ஊற்றிட்டு அப்படியே ஒரு கலக்கிட்டு அடுப்பு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஆஃப் பண்ணிடணும். அந்த எண்ணெய் வந்து இது கொதித்த பிறகு அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. தயிரை பீட் பண்ணி ஆஃப் பண்ண பிறகு தான் தயிர் ஊற்றணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கைஸ், டின்னர் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. அது கூட அந்த சைடிஷ் தான் வந்து வேறு லெவலில். அந்த சைடிஷ் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடிஷ்ஷு. அது கூட வந்து இந்த சப்பாத்தி டிஃப்ரெண்ட்டாக தயிர் சட்னின்னு சொல்கிறாங்க இதை. இது வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா. இதை நான் பிச்சு நாங்கள் சாப்பிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா ஸ்டஃப்டு. அது கூட சீஸ் லைட்டாக நாங்கள் இது பண்ணி இது பட்டர் இது பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டும். வெளியே வர மழை பெஞ்சிட்டே இருக்குது. இந்த மழைக்கு இந்த மாதிரி சூடாக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பான்சு ஆன்லைன் கிளாஸ் பற்றி கீழே சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க்ஸ் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.